தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுடன் கூட்டணி அமையுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானுடன் கூட்டணி அமையுமா? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறது. வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. களமாடி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாண்டிச்சேரியிலும் வேட்பாளர்களை அறிவித்தார் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க வாய்ப்புண்டா? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்மல்குமார் அவர்கள், சீமான் எதற்காக கட்சி நடத்துகிறார் என்றே தெரியவில்லை. ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், இதற்காகத்தான் கட்சி ஆரம்பிப்பார்கள். ஆனால் சீமான் தனித்து போட்டியிடுகிறார், டைம் பாஸுக்காக வேண்டி கட்சி நடத்துகிறாரா என்று தெரியவில்லை என்று நக்கலாக தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக என்ன தெரிவது என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாம் தமிழர் கட்சிக்கு தூது விட்டதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் களத்தில் இணைந்து போட்டியிடலாம், தேர்தலை சந்திக்கலாம் என்று. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ தங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு என்று கூறி நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் கடை விரித்தார், கொள்வார் இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூவி கூவி பார்த்தார். ஒருவரும் அவருடன் சேரவில்லை. ஆக விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன் பக்கம் வரும் என்று பார்த்தார். யாரும் அவர் பக்கம் வரவில்லை. நாம் தமிழர் கட்சியை துணைக்கு வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்போம் என்று திட்டமிட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து அவர் எதிர்பார்த்த பதில் வரவில்லை என்று கூறப்படுகிறது. விரக்தியில் நிர்மல்குமார் அவர்கள், சீமான் எதற்காக கட்சி நடத்துகிறார் என்று தெரியவில்லை என்று நக்கலாக தெரிவித்தார். எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி, மதிமுக மாதிரி, தேமுதிக மாதிரி, திமுக அதிமுக ஒட்டிக்கிட்டு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், எம்பி ஆகிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 4 பேர் தமிழக சட்டசபைக்கு, பாராளுமன்றத்துக்கு மட்டும் செல்வது போதாது, தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தேர்தலில் களமாடுகிறது. அப்படிங்கிறப்போ 234 தொகுதியிலும் போட்டியிட்டால் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா திமுக அதிமுக கிட்ட போய் கூட்டணி வச்சு 5 சீட்டு 10 சீட்டு வாங்கினோம்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு 5 பேர் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. ஆக நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடுகிறது, தனித்து தான் இனிமேல் போட்டியிடும். திராவிட கட்சிகளோடு இணைந்து போட்டியிட வாய்ப்பில்லை. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்துள்ளது.